நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம், திமுகவை வீழ்த்தணும்னா அண்ணா திமுகவோட சேர்ந்து மட்டும்தான் வீழ்த்த முடியும். அண்ணா திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவை மட்டும்தான் சேர்த்து வீழ்த்த முடியும். இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்குங்க? கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. ஏடிஎம்கேக்கு வர கோவம் விஜய் மேலே பிஜேபிக்கு வராது. அவர் என்னதான் தாமரை இலையில தண்ணி ஓட்டல, அது ஓட்டல, இது ஓட்டலன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இங்கே கிடையாது. இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதவனுக்கு பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் எவன் அரசியல் பண்ணாலும் பிஜேபி திட்டி தான் அரசியல் பண்ணணும். தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? பிஜேபி ஆனால் இதை ரசிக்கும். விஜய் தாங்களை தடுக்கிறாருன்றதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு இந்த குளறுபடி, இந்த சன்னிங் திமுகவை மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணுது, அது ஒரு பக்கம். அதை விட அதிகமாக ஏடிஎம்கே டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது தான் பிஜேபியோட சந்தோஷம். பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் லாங் கேம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு புது பிளேயர்ஸ் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்றாங்கனாலும் அவங்க அதை லைக் பண்ணுவாங்க. விஜயை பிஜேபி லைக் பண்ணுவாங்க. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் வீக்கன் ஆகும்போது பிஜேபிக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கும்னு பிஜேபி உறுதியா நம்புது. அது உண்மையும் கூட. அதனால ஆன்டி பிஜேபி ஸ்பேஸை தான் விஜய் எடுக்கிறாரு, ப்ரோ பிஜேபி ஸ்பேஸ் எடுக்கிறாரு. நீட் தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். எம்ஜிஆர் என்ற ஆளுமையோட விஜய் ஒப்பிட முடியாது, யாருமே ஒப்பிட முடியாது. 67 ஒரு சமுதாய புரட்சி. அது ரெண்டுமே இப்ப இல்ல. அவர் எல்லா இடத்துலையும் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 1.5 ஆண்டுகளாக சொல்லுவது 67 77 ஆட்சி மாற்றம் வரலாறுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. சில அடிப்படை உண்மைகள் தெரிஞ்சா விஜய் அப்படி பேச மாட்டார். திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். இன்னைக்கு விஜய் பேசின பேச்சு திமுகவை டிஸ்டர்ப் பண்ணும், திமுக டிஸ்டர்ப் ஆகணும், அது மூலமா தனக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தணும், தன்னை டிஸ்டர்ப் பண்ணணும். அதுதான் தன்னுடைய வளர்ச்சிக்கு உரம் என்று விஜய் நன்றாக அறிவார் என்று நான் கருதுகிறேன். எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. தமிழ்நாட்டில் தாமரையில தண்ணியே ஒட்டாது, தமிழ்நாட்டில் இப்படி பிஜேபி கால் ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயம். தாமரையில தண்ணி ஒட்டாதுன்னொடனே என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பிஜேபிக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு இந்த இடத்துல. அப்போ பிஜேபியோட அந்த கனவு, இங்கே தமிழ்நாட்டில் கால் ஒன்றும் அப்படிங்கிற கனவு திருப்பி விஜய் அவர்களால் தடுக்கப்படுமா? அது ஆல்ரெடி தடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. பிஜேபி ஆனால் இதை ரசிக்கும். விஜய் தாங்களை தடுக்கிறாருன்றதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு இந்த குளறுபடி, இந்த சன்னிங் திமுகவை மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணுது, அது ஒரு பக்கம். அதை விட அதிகமாக ஏடிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்றது தான் பிஜேபியோட சந்தோஷம். நான் சில முறை பதிவு செய்திருக்கிறேன், 26 தேர்தலில் திமுக ஜெயிச்சா கூட பரவாயில்ல, மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஏடிஎம்கே மொத்தமாக அழியணும் அல்லது டிஸ்டர்ப் ஆகணும். அழியணும்னு சொல்கிறது தப்பு. அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னமும் ஷ்ரிங்க் ஆகணும். நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே கூட்டணி கட்சியை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை இது வரைக்கும் எந்த கட்சியும், அது காங்கிரஸ் பண்ணதில்லை, பிஜேபி மற்ற மாநிலங்களில் பண்ணதில்லை. இங்கே அதை ஏன் பண்ணுறாங்க? அலையன்ஸு கையெழுத்து போட்டாச்சு. எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா தமிழ்நாடுமே அப்படின்றாரு எடப்பாடி தலைமை, அமித்ஷா எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு என்டிஏ கவர்மெண்ட் அமையும்னு. நாளே நாள் அண்ணாமலை பேசுகிறாரு, கூட்டணி ஆட்சி தான்றாரு. அமித்ஷா சொல்கிறாரு கண்டிப்பாக பிஜேபி கூட்டணியில் இருக்கும், ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார்ன்றார். அதே வாய் தான் எடப்பாடி தான் சிஎம்னு பேசுச்சு, தலைவர்ன்றது. அப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசும்போது அது ஏடிஎம்கே தலைவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலெல்லாம் கீழே எப்படி ஜெல்லாகும்? இதை தெரியாமல் அவங்க செய்யலை. நான் சொல்கிறேன், திமுக அவங்களுக்கு எதிரி. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 26 எலெக்ஷனில் 2 திராவிட கட்சியில் 1 கதை முடிஞ்சதுனா தான் நமக்கு ஸ்கோப் இருக்கும். 26 ஏடிஎம்கே வந்துடுச்சுன்னா இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். 31 மறுபடியும் டிஎம்கே வரும். இந்த சைக்கிளை உடைக்கணும்னா ஒரு போஸ்ட் ஜெயலலிதா, போஸ்ட் கருணாநிதி பீரியடில், அதுவும் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு ஓரளவுக்கு பவர்ஃபுல் லீடராக வந்துட்டார். இன்றைக்கி அப்போசிஷனில் ஒரு வேக்யூம் இருக்குது. அதை நம்ம தான் இட்டு நிரப்பணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அது ஒரு அரசியல் கட்சியோட உரிமை. அந்த இடத்துல அவங்க ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணுற வேலையை கான்ஷியஸாகவும் செய்கிறாங்க, சப்கான்ஷியஸ் லெவலில் கான்ஷியஸ் இல்லாமலும் செய்கிறாங்க. விஜய் மாதிரி புது பிளேயர்ஸ் வரும்போது அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். திமுக வந்தாலும் பரவாயில்ல, அந்த அப்போசிஷன் ஸ்பேஸ் கொஞ்சம் ஓப்பன் அவுட் ஆகுதுல்ல, அதில் விஜய் எல்லாம் நம்ம காலப்போக்கில் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் பிஜேபிக்கு இருக்குது. ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் லாங் கேம். நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டுக்கும் மேரத்தானுக்கும் வித்தியாசம். ஸ்ப்ரிண்ட்டு 100 மீட்டரை 10 செகண்டில் ஓடணும், மேரத்தான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடணும். மேரத்தானுக்கு தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு புது பிளேயர்ஸ் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கனாலும் அவங்க அதை லைக் பண்ணுவாங்க. விஜயை பிஜேபி லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் யாரோட ஸ்பேஸ் எடுக்கிறாரு? ஆன்டி பிஜேபி ஸ்பேஸை தான் எடுக்கிறாரு. ஒரு காலத்தில் அது மட்டுப்படும்.
டிஎம்கே ஏடிஎம்கே ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் வீக்கன் ஆகும்போது பிஜேபிக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும்னு பிஜேபி உறுதியாக நம்புது. அது உண்மையும் கூட. அதனால் ஆன்டி பிஜேபி ஸ்பேஸை தான் விஜய் எடுக்கிறாரு, ப்ரோ பிஜேபி ஸ்பேஸ் எடுக்கல. அது ஈவன் 5% 10%. ஸோ அந்த விதத்தில் வந்து பிஜேபி வில் ரெலிஷ். ஏடிஎம்கேக்கு வர கோவம் விஜய் மேலே பிஜேபிக்கு வராது. அவர் என்ன தான் தாமரை இலையில் தண்ணி ஓட்டல, அது ஓட்டல, இது ஓட்டலன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு ஆல்ரெடி தேர் வீக் அண்ட் டவுன் அண்ட் அண்டர். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இங்கே கிடையாது. இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதவனுக்கு பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் எவன் அரசியல் பண்ணாலும் பிஜேபி திட்டி தான் அரசியல் பண்ணணும். ப்ரோ பிஜேபி இங்கே ஸ்பேஸே கிடையாது உங்களுக்கு வந்து. அப்படி இருக்கும்போது ஒரு இன்னொருத்தர் 1 more 10 1 11 பிஜேபி திட்டு அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அவர் கேட்கும் போதே நான் மக்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு மோடி அவர்களே, நான் வந்து அவங்களுக்கு பதிலாக கேட்குறேன், கச்சத்தீவை மீட்டுத்தாங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இஸ்லாமியர்கள்கிட்டயே இவ்வளோ உங்களுக்கு இவ்வளோ இது பிரச்சனைன்னு சிறுபான்மையருக்கு சப்போர்ட்டாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்துட்டு அவர் எல்லாத்தையும் வந்து டச் பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே மோடி அவர்களோட பேரையும் ஃபுல்லாக உச்சரிச்சிருக்கிறாரு. ஸோ நான் ஆல்ரெடி பேசின மாதிரி பிஜேபிக்கு எதிராகவும் ஒன்று எடுத்துட்டாரு, ஸ்டாண்ட் எடுத்தாரு, டிஎம்கேக்கு எதிராகவும் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ஃபைனலாக டிஎம்கே vs டிவிகே அப்படிங்கிறது இங்கேயே ஆணித்தனமாக பதிவு பண்ணியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அடுத்தடுத்த டேஸில் எப்படி கடந்து போகும்னு நினைக்கிறீங்க? இது அதான் மேடம். இப்போ வாட் நெக்ஸ்ட் நம்ம பேசணும். எந்த விஷயத்தை பற்றி பேசும்போது அடுத்தது என்ன நம்ம பார்க்கணும்ல. இப்போ இன்னும் less than 8 months இருக்குது. ஆகஸ்ட் 20 21 ஆயிடுச்சு. ஒரு 4 months, அதில் ஒரு மார்ச் ஏப்ரல், நமக்கு ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வந்துடும். ஸோ less than 8 months 7 months தான் இருக்குது. இப்போ டிசம்பர் ஜனவரி வந்து அந்த ஸ்பீடு பிக்கப் ஆகிடும், அந்த எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும். இவர் என்ன பண்ண போகிறார் அடுத்து? ஏன்னா இன்றைக்கி ஒரு பாயிண்ட் அவர் சொல்கிறார், விரைவில் உங்களை சந்திப்பேன்றார். நான் கேள்விப்படுவது அவர் ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார். தமிழகம் முழுவதும் பாத யாத்திரைன்னா மொத்தமாக நடந்து போவாட்டியும் ஹைப்ரிட், இப்போ ராகுல் காந்தி பிஆரில் போகிற மாதிரி நடந்து போகிறது, இதில் வேனில் போகிறது, அந்த மாதிரியான இதில் ஒரு ஹைப்ரிட் இதில் அவர் போகிறார். அந்த மாதிரி வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் போவார்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ஏன்னா இது பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் நடுப்புற 9 மாத இடைவெளி. இந்த 9 மாதத்தில் அவருடைய அரசியல் என்பது ஒன்றும் பேசுபடு பொருளாக பெருசாக இல்லை. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள் வந்து ஒரு பேப்பர் நடத்துவாங்க, அல்லது ஒரு டிவி இருக்கும் அவங்களுக்கு, அது மூலமாக அவங்க அந்த கொள்கைகளை பரப்புவாங்க. இப்போ அந்த கான்செப்டே அவுட்டேட்டட் ஆகிடுச்சு. வெறும் சமூக வலைதளங்கள் மூலமாக தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாது. இப்போ அடுத்து வந்து அவர் வந்து இந்த 9 மாத கேப், இப்போ 3வது மாநாடு 9 மாதம் எலெக்ஷன் முடிஞ்சிடும், வாய்ப்பே கிடையாது. ஸோ இனிமேல் வந்து இஸ் ரன்னிங் அகேன்ஸ்ட் டைம், இஸ் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம். மக்களை ரீச் பண்ணுறதில்ல. பாத யாத்திரை போவார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். வேறு அவர்கிட்ட கட்சிகள் வந்து சேர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் வந்து மொத்தமாக கிட்டத்தட்ட பெரிய கட்சிகளுக்கு கான்செப்டில் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லாம் வந்து வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 29 வந்து பார்லிமெண்ட் முக்கியம். அது டிஎம்கே இஸ் ட்ரஸ்டடு அலை. அவங்களுக்கு வந்து சோனியா காந்தி இருக்கிற வரைக்கும், ராகுல் காந்தி இருக்க வரைக்கும் அது காங்கிரஸ் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கெலாம் வர மாட்டாங்க. அந்த மாதிரியான சில முயற்சிகள் எடுக்கப்படுவதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அது வெற்றி பெறவே வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட அறவே வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க அலைன்ஸ் இன்டாக்ட், அது வந்து டைம் டெஸ்டட் அலைன்ஸ் அவங்களுக்கு வந்து. ஸோ இவங்க விஜய்கிட்ட வந்து வெவ்வேறு கட்சிகள்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் போக முடியும் அவர்கிட்ட. அவர் என்ன பண்ண போகிறாருன்னா பாத யாத்திரையை தவிர அவர் என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ண போறான்னு நம்ம பார்க்கணும். மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கணும் அவர். அப்புறம் எப்படி வந்து இது வந்து 1967 1977 வரலாறு திரும்புகிறது அப்படின்னு வந்துட்டு எப்படி அவங்க டைட்டில் வச்சாங்க? அது எப்படி சாத்தியப்படும்? ஏன்னா 1967 வந்துட்டு கண்டிப்பாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கிறத தாண்டி அதுக்கப்புறம் திருப்பியும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோன்னே அவரோட கட்சி ஆட்சிக்கு வந்ததுனாலும் அவங்களோட உழைப்பு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு தான் ஃபஸ்ட்டு தேர்தலையே வந்துட்டு அண்ணா வந்து சந்திச்சாரு. அதுக்கப்புறம் 3வது முறையாக தான் அவர் ஜெயிச்சாரு, கூட்டணி அமைச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எம்ஜிஆர் அவர்களும் ரொம்ப நாளாக அண்ணா கூட ட்ராவல் பண்ணார், எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் கழிச்சு தான் ஆட்சியை கைப்பற்றினார். அது எப்படி இவங்க இதோட அது வந்து கேட்சி ஸ்லோகனுங்க. அது நடைமுறைக்கு நடைமுறையில் அறவே சாத்தியமற்றது நான் உறுதியாக நம்புகிறேன். 67 ஏன்னா எல்லா கூட்டங்களையும் அவங்க இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 67 77 67 என்னங்க 47 நாடு சுதந்திரம் அடைஞ்சு 52 முதல் பொது தேர்தல். காங்கிரஸ் பார்ட்டி 52 57 62 ஜெயிக்குது. திமுக 49 கட்சி ஆரம்பித்து 52 பொது தேர்தலில் புறக்கணிச்சுட்டு 57 போட்டிட்டு 15 சீட்டு, 62 50 சீட்டு, 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க.
இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத தவறுகளை காங்கிரஸ் கட்சி இங்கே செஞ்சது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் வந்து மக்களை வந்து அதாவது ஆங்கிலத்தை சடனாக நகர்த்திட்டு ஹிந்தின்றது வந்து எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்ததுன்னா இன்றைக்கி அந்த வரலாறு வந்து சரியாக பேசப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவே அதை பேசலைன்றது தான் என்னுடைய வருத்தமே. நீங்கள் பொள்ளாச்சி மாதிரியான ஒரு சிறிய நகரத்தில் வந்து கலவரத்தை அடக்கிறதுக்கு இராணுவம் வருது. 67 ஒரு ஆட்சி மாற்றம் வருது. 77 கதை என்னன்னு கேட்டிங்கன்னா 72 அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கும் திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் எம்ஜிஆரோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. என்னதான் காங்கிரஸ் எதிர்ப்பை திமுக வந்து அக்ரெசிவாக கையில் எடுத்தாலும் எம்ஜிஆர் என்ற அந்த மாபெரும் ஆளுமை திமுகவுக்கு உழைத்த காரணத்தால், திமுகவுக்கு பிரச்சாரம் செஞ்ச காரணத்தால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார். அது எப்படி நிரூபணம்னு கேட்டிங்கன்னா அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் சிஎம் ஆகிறார் எம்ஜிஆர் ஆதரவோட. ஏன்னா அப்போ இருந்த முப்பெரும் தலைவர்களெல்லாம் அவர் ஒதுக்கிட்டு, நெடுஞ்செழியன் மற்ற தலைவர்களெல்லாம் அன்பழகன்லாம் ஒதுக்கிட்டு இவர் நடந்து வராரு. 72 அந்த எம்ஜிஆர் வெளியில் வந்து 5 வருஷத்தில் ஆட்சியை பிடிக்கிறார். அவருக்கு அவரோட அரசியல் பின்புலம் இருந்தது, சினிமா கவர்ச்சி இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த அப்போ வந்து காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் அப்போ 2 பெரிய தலைவர்களுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் இருந்தார், கல்யாண சுந்தரம். அவங்களுடைய ஆதரவு, அவர்களுடைய வழிகாட்டுதல்லாம் எம்ஜிஆருக்கு இருந்தது. எம்ஜிஆர் என்ற ஆளுமையோட விஜயை ஒப்பிட முடியாது, யாருமே ஒப்பிட முடியாது. 67 வந்து ஒரு சமுதாய புரட்சி. அது ரெண்டுமே இப்போ இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து 1.5 ஆண்டுகளாக சொல்லுவது 67 77 ஆட்சி மாற்றம் வரலாறுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இது வந்து ஏதோ நம்ம வந்து அரசியல் பார்வையாளர்கள் அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க. சில அடிப்படை உண்மைகள் தெரிஞ்சால் விஜய் அப்படி பேச மாட்டார். ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு சார் நான் இப்போ மேடம் நம்ம 30% தாண்டினா தான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்கு பதிவில் குறைஞ்சது மினிமம் 30% ஆஃப் போல்டு ஓட்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். 234 தொகுதியிலையும் நீங்கள் 18லேருந்து 20% வாங்கினாலும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு கோல் சிஸ்டம். இதில் 67ஓட கால சூழலையும் 77ஓட காலகட்டத்தையும் கொண்டு வந்து பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையில் மிக 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 தவறானது. அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இவர் ஆட்சி மாற்றத்தை தனியாக கொண்டு வருவேன்னு பேசுகிறார். இன்னொரு விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பணம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். 26 தேர்தல் நம்ம இதுவரை பார்த்தறியாத, இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்ககிட்டையும் மீடியா, அவங்ககிட்டையும் மீடியா, இவங்ககிட்டையும் ஸ்டேட் போலீஸ் இருக்குது, அவங்ககிட்ட சென்ட்ரல் போலீஸ் இருக்குது. ஸோ 2 பேரும் களத்தில் இறங்கி 2 பேர்கிட்டையும் அனுபவமும் இருக்குது. இது அத்தனையும் மீறி வந்து வெறும் மக்கள் சக்தியால் மட்டும் ஒருத்தர் முதல் தடவை போட்டியிலேயே வந்து ஆட்சியை பிடிப்பார் என்பது வந்து அபத்தத்திலையும் அபத்தமான வார்த்தை. அவருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுதான் பேசுற மேடையில பேசணும், இது மோதி பார்க்கலான்றாரு அப்படிங்கறதுனால பேசணும் அப்படின்னு தோணும். ஆமா, அப்படிதான் மோதி பார்க்கலான்னு தான் வராரு. ஏங்க நான் என்ன சொல்கிறேங்க, அவர் இன்றைக்கி இன்னைக்கு ஸ்பீச்சில் அதை சொல்கிறார். அப்படிலாம் சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அந்த கணக்கு எல்லாமே மாறும். அப்புறம் வந்து இது மக்கள் சக்தி என்கிட்ட இருக்குது. ஒரு வார்த்தையை சொன்னார், மக்கள் சக்தி என்ற சாட்டையை சுழற்றுவோம்னார். தம்பி, மக்கள் சக்தின்ற சாட்டையை சுழட்டணுன்னா ஜனங்களுக்கு கொஞ்சம் சொரணம் இருக்கணும், அதையும் பேசுவோம். ஜனங்களுக்கு சொரணம் இல்லாத போது நீ எத்தனை சாட்டை எடுத்து அடித்தாலும் எனக்கு தான் எவ்வளோ வேணும்னு கேட்குறான்ல. பேங்க்கில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் நம்புவீங்களா நீங்கள்? நான் நேரில் பார்த்தது சொல்கிறேன். அது ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, காங்கிரஸ் கேண்டிடேட் போட்டி போட்ட ஒரு அசம்பிளி எலெக்ஷன். எல்லாருக்கும் தெரிஞ்சவர், அவர் பேரெலாம் சொல்ல விரும்பலை. அவர்கிட்ட வந்து ஒரு காலனிலேருந்து வந்து கேட்குறாங்க, ஒரு ரெசிடென்ஷியல் காலனிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லேடிஸ், அத்தனை பேரும் லேடிஸ். அதில் சிலர் ஒர்க்கிங் லேடிஸ். பேங்க்கில் ஒர்க் பண்ணுற 2 லேடிஸ், நேஷ்னலைஸ் பேங்க்கில், எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? இது இன்றைய தமிழ்நாடு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், மறந்துடாதீங்க. ஏன்னா மற்ற எந்த மாநிலங்களையும் விட தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிராலாம் வந்து ஓட் டிஸ்ட்ரிபியூஷனில், ஓட் ஃபார் கேஷ் ஃபார் ஓட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம பேசணும், ஹோலிஸ்டிக்காக நம்ம பேசும்போது. ஸோ இதில் அவர் கூட்டணி இல்லாமல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது மேடம். அந்த பாயிண்ட்டையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இதனால் அவர் பிஜேபியோட போனோம், ஏடிஎம்கே இருந்தாலும், பிஜேபியோட இருந்தாலும் பரவாயில்ல, ஏடிஎம்கே அலையன்ஸ், நான் அப்படி சொல்லலை. ஐம் சாரி, நான் அப்படி சொல்லவே இல்லை. பட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் விக்டரி சான்சஸ், வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் நம்ம பேசும்பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம். திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுகவோட சேர்ந்து மட்டும்தான் வீழ்த்த முடியும். அதிமுகவை வீழ்த்தணும்னா
திமுகவை மட்டும்தான் சேர்த்து வீழ்த்த பட் முடியும். டு செக் த பவர் ஆஃப் டிவிகே அவர் தனிச்சு தானே அவங்களோட பவர் என்னங்கிறது தெரியும். நோக்கம் சாரி உங்கள் நோக்கம் டிவிகேவோட பவரை செக் பண்ணுறதா திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதா? அது வந்து அவங்களுடைய கொள்கை. நான் அவரை கேட்குறேன். நான் வந்து டிவிக்கே தனித்து நின்னாதான் அவங்களோட பவர் என்னன்னு அவங்களுக்கும் தெரியும், மாற்றுக் கட்சிகளுக்கும் தெரியும். இல்ல நான் தேர்தலில் வந்துட்டு இல்ல நான் மேடம் கிருத்திகா மேடம் என்ன கேட்குறேன்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து டிவிகேவோட பவர் என்ன தெரிஞ்சுக்கணுன்றது டிவிகேவோட நோக்கமா அல்லது திமுகவை வீழ்த்தணுன்றது தான் திமுக வீழ்த்தணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். தென் இட் இஸ் யூ ஆர் ஃபினிஷ்டு. ஏடிஎம்கேவோட சேரலன்னா முடியாது. நான் இது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இது வந்து நம்ம ரொம்ப ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம பேசுகிறோம், எல்லாத்தையும் பேசுவோம், தப்பு கிடையாது. அதாவது நத்திங் பர்சனல், யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் எந்த வன்மமும் கிடையாது யார் மேலேயும். மூப்பனாருக்கு இந்த பிரச்சனை வந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட என்னுடைய நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன். 2 விஷயம். ஒன்று, திமுக வீழ்த்தணும்னா அண்ணா திமுகவோட தான் சேரணும், அண்ணா திமுக வீழ்த்தணும்னா திமுகவோட தான் சேரணும். நீ வாக்கு வங்கி அரசியல் இருக்கின்னா மூப்பனார் தான் இதுக்கு சரியான உதாரணம். அவர் 96ல் அவர் பெரிதும் நேசித்த காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியில் வரும்போது அவர் எவ்வளோ தூரம் மன வருந்தி வந்தார்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவரை நன்றாக தெரியும். அப்போ காங்கிரஸை விட்டு வெளியில் வராரு. ஆனால் வெளியில் வந்தால் கூட காங்கிரஸோட அடிப்படையான விளிம்புகளுக்கு எதிராக அவர் போகலன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், பிஜேபி ஒரு ஓட்டில் கவரும்போது அவருடைய 3 எம்பிக்கள் நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை அன்னைக்கு பேரம் பேசிச்சு பிஜேபி அவருக்கு. அவர் போல எதிர்த்து ஓட்டு போட்டார். நீங்கள் பாய்காட் பண்ணிவிடுங்க ஓட்டிங்கன்னாங்க. எங்களுக்கு ஆதரவாக போகணுன்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு நீங்கள் பாய்காட் பண்ணிவிடுங்க, அதுக்கு பெரிய அமௌண்ட்டு பேசினாங்க. முடியாது, போட்டு அந்த கவர்மெண்ட்டே கவுந்தது. அந்த மூப்பனார் நான் ஏன் சொல்கிறேன்னா, காங்கிரஸ் விட்டு ஒரு வெளியில் வந்தாலும் காங்கிரஸோட விழுமியங்கள்லேருந்து ஒரு மாறலைன்றது. அதே மூப்பனார் 2001 திமுகவை வீழ்த்துறதுக்கு அண்ணா திமுகவோட போகிறார். ஜெயலலிதாவை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் காலமெல்லாம் தாங்க இருந்த காங்கிரஸை உடச்சிக்கிட்டு வெளியில் வராரு. சத்யமூர்த்தி பவனில் காங்கிரஸ் அலுவலகத்தில் நரசிம்மராவ் கொடும்பாவியை காங்கிரஸ் கொடியை கொளுத்துறாங்க. மூப்பனார் நரசிம்மராவ் கொடும்பாவியை கொளுத்துறாங்க. அந்த ஜெயலலிதாவோட 5 வருஷம் பொறுத்து அப்போ போய் அவர் சேர்ந்தார். அந்த முடிவு அவர் எடுக்கிறதுக்கு முன்னால் என்னென்ன ஆச்சுன்னா, ஒரு ஓட்டில் இவங்க கவுத்த பிறகு திமுக பிஜேபியோட போயிடுச்சு. 99 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மூப்பனார் தனியாக நிற்கிறாரு. திருமாவளவனும் கிருஷ்ணசாமி மட்டும்தான் கூட இருக்காங்க. அந்த தேர்தல் தான் திருமாவுக்கு வந்து என்ட்ரி. 2001 திமுக விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. ஏன்னா பிஜேபியும் திமுகவும் கையில் நிற்குது, பவர் இங்கே அவங்க கையில் இருக்குது. விஸ்வரூபம்னா அந்த பர்செப்ஷனில். இப்போ சாய்ஸ், திமுக பிரதான எதிரி பிஜேபியா ஜெயலலிதாவா? பிரதான எதிரி பிஜேபி, ஜெயலலிதாவோட போக முடியாதுன்னு அவர் சொன்னதால தான் அவர் தோத்தார். 2001 அந்த டிசிஷன் எடுக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். 32 நாள் அவர் அந்த பரிதவிப்பில் இருந்தார். தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவார். ஒவ்வொரு நாளும் சத்தியமூர்த்தி பவனில் ரிப்போர்ட்டர்ஸை தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவார், குரூப்பாக கூப்பிட்டு பேசுவார். நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிறேன்னு. 32 நாள் பொறுத்து அவர் அந்த ஜெயலலிதாவோட போகிறது, ஏடிஎம்கேவோட போகிறதுன்ற முடிவை எடுத்தார். அப்போ அழகாக தினமணியில் அந்த தலைப்பு, அந்த செய்தியை போட்டாங்க அவங்க. அந்த செய்தி தலைப்பு ரொம்ப வித்தியாசமானது. முடிவுக்கு வந்தது 32 நாள் போராட்டம். அந்த போராட்டத்தில் அவர் இருந்தார். அது ஒரு எனக்கு நல்லா தெரியும், அவர் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. அவர் அனுபவிச்சார் அதை. தட் வாஸ் வெரி 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 டஃப் சிச்சுவேஷன். ஒரு அரசியல்வாதிக்கு வந்து அது ஒரு அக்னி சட்டியில் விழுந்து புரள்ற மாதிரி, அது வந்து நெருப்பில் புரள்ற மாதிரி, அது வந்து வேறு வழி இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சமகால வரலாறை வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் எதிரி திமுக தான், திமுகவை வீழ்த்துறது தான் உங்களுடைய நோக்கம்னா ஐம் சாரி, தனியாக நீங்கள் வந்து ஏடிஎம்கேவோட சேராமல் அதை வீழ்த்த முடியாது. இல்லை, உங்கள் நோக்கம் இந்த அதே தான், ஏடிஎம்கே வீழ்த்தணுன்னாலும் நீ திமுகவோட தான் சேர்ந்தாகணும், திமுக வீழ்த்தணுன்னா ஏடிஎம்கேவோட சேரணும். இந்த தேர்தலோட நோக்கம் டிவிகேவோட பலத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா அல்லது திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதா? ஒரு நேரத்தில் 2 நோக்கங்கள் இருக்க முடியாது. நிறைவா இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அவர் பேசுனது எல்லாத்தையுமே பேசணும். பட் இந்த மாநாட்டுக்கு ஏற்பட்ட தடை, அப்புறம் அதை தாண்டி இவ்வளோ பெரிய கூட்டம், அவங்க வந்து ரசிகர்களாக வந்தாங்களா தொண்டர்களாக வந்தாங்களா, இதெல்லாம் அடுத்த கட்ட விவாதம், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம்.
இது காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக நல்லாவே தெரிஞ்சுது. அதாவது அஃபிஷியலாக அவங்க 5 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாலும் அன்அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்த செய்தி வந்து 7 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து செய்திகள் வருது. ஸோ திரு மூர்த்தி அவர்கள் என்னென்னலாம் பிரச்சனை பண்ணாருன்னு தெரியுமான்னு அப்படின்னு ஆதவர்ஜன் அவர்கள் அந்த மேடையில் பேசினார். அதை தாண்டி இந்த கூட்டம் நடைபெற்றுட்டு இருக்குன்னு பேசினார். ஸோ அந்த தொண்டர்கள் பற்றி, ரசிகர்களோ தொண்டர்களோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது வந்துங்க இந்த தடை வந்து எல்லா காலத்திலும் எல்லாரும் ஏற்படுத்துறது தான். அது ஒரு எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய இஷ்யூ படலை. நம்முடைய பேசுபடு பொருளாக அது இருப்பது கூட நேர விரயம் என்று நான் பார்க்கிறேன். எனவே நீங்கள் கேட்டீங்க மேடம், கேட்டீங்க, அதனால் நான் சொல்கிறேன். இது காலகாலமாக நடக்கிறது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்ப வந்து திமுக அவர்களுக்கு செய்த இடையூறு என்பது மிகப்பெரிய இடையூறு. அதே மாதிரி ஜெயலலிதாவோட அரசியல் வாழ்க்கையில் திமுக செய்த இடையூறு மிகப்பெரிய இடையூறு. விஜயகாந்த் ஆரம்பித்த போது செய்த இடையூறு மிகப்பெரிய இடையூறு. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த பத்திரிகையாளர் சோ ராமசாமி அவர்கள் ஒரு கேள்வி பதில் இதில் சொல்லுவார், திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும். இன்றைக்கி விஜய் பேசின பேச்சு திமுகவை டிஸ்டர்ப் பண்ணும். திமுக டிஸ்டர்ப் ஆகணும், அது மூலமாக தனக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தணும், தன்னை டிஸ்டர்ப் பண்ணணும். அதுதான் தன்னுடைய வளர்ச்சிக்கு உரம் என்று விஜய் நன்றாக அறிவார் என்று நான் கருதுகிறேன். இது வழக்கமாக டிஎம்கே செய்கிறது. 75 ஆண்டு கால திமுக வரலாறை பார்த்தீங்கன்னா இது காலகாலமாக அவங்க செய்யறது. அவங்க கையில் எடுக்கல. இன்ன வரைக்கும் திரு எடப்பாடி அவர்களை தான் அவங்க எதிரியா வச்சு பேசிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ விஜய்க்கு நிறைய அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றது உண்மைதான். ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அவர் தண்ணி குடிக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவருக்கு பரந்தூர்லேயே வந்து அவருடைய செயற்குழு கூட்டத்தில், நாட் பரந்தூர் செயற்குழு கூட்டத்தில் பேசும்போது எங்கே போனாலும் அவங்க ஃபாசிசன்னா நீங்கள் மட்டும் என்ன ஒரு மாநாடு நடத்த கூட எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க, எனக்கு எந்த விதமான ஜனநாயக உரிமையும் எங்கள் கட்சிக்கு இல்லைன்னா அவர் நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கார். ஆனால் இது வரைக்கும் போலீஸ் சொல்கிறத அவர் பவ்யமாக கேட்டுக்கிறார். இந்த தடை கற்கள் என்பது இயல்பான ஒன்று தான். இது வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அதிகார மமதையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் செய்யக்கூடியதான். இதை பிஜேபி செய்யுது. திமுக மட்டும் செய்யலை, பிஜேபியும் செய்யுது. இதை திமுக கொஞ்சம் அதிகமாக செய்யுது. எனக்கு இது ஒரு இஷ்யூவாக படலை. நம்பர் 2 வந்து வரக்கூடிய கூட்டம். நிச்சயமாக இந்த கூட்டம் வந்து காசு கூப்பிட்டு வந்த கூட்டம் கிடையாது. அவங்க தன்னெழுச்சியாக தான் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் பெரும்பாலானவங்க வந்திருக்காங்க. ஒரு ஈர்ப்பு அவர் மீது இருக்கிறது, ஒரு கவர்ச்சி இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே தேர்தல் நேரத்தில் அவர்கிட்ட போட்டி போட வரவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்றதையும் நம்ம பேசணும். இப்போ அவர் கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தனும் இது எவ்வளோ தூரம் ஒரு இந்த களம் வந்து வித்தியாசமானது, கடினமானது. ஒரு எம்எல்ஏல மேடம் நீங்கள் ஜெயிக்கணும்னா மினிமம் 20 கோடி, அப்பர் லிமிட்டு 30 கோடியோ 50 கோடி கூட இருக்கலாம். சீலிங் கிடையாது, சீலிங்கே கிடையாது. மினிமம் 20 crores செலவு பண்ணால் தான் நீ வந்து கிரவுண்டில் நிற்க முடியும், போட்டியில் இருக்க முடியும். அப்போ அந்த பணத்தை வச்சுருக்க ஒருத்தனுக்கு விஜய் தனியாக நின்னார்னா அவருடைய வெற்றி வாய்ப்பு என்ன, கூட்டணி இருந்தார்னா அவருடைய வெற்றி வாய்ப்பு என்னன்றது நல்லா தெரியும். அதுதான் டெஸ்டிங் கிரவுண்ட். இந்த யதார்த்தத்தெல்லாம் புரியாமல் ஒரு கனவு உலகத்தில் சிலுவில் வாழ்ந்துட்டு இருக்கார் அவர் சொல்கிறாருல, நான் வந்து எல்லாரும் நம்முடைய அரசியல் நம்மளெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறார். நம்மளை போன்றவர்களையும், நம்மனா தனிப்பட்ட முறையில் நம்மளை மட்டும் சொல்ல, பலர் நம்மளை மாதிரி பேசக்கூடிய பலர் இருக்காங்கல்ல, சென்சிபிளாக பேசுகிறவங்க இருக்காங்க. அதாவது இது தனியாக நின்னெல்லாம் ஜெயிக்கிறதுன்றதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை ராஜா. இது வந்து கிரவுண்டு வந்து வேறு. இதெல்லாம் அப்படி பேசுகிறவங்கள பார்த்து இன்றைக்கி அவருடைய 35 நிமிட உரையில் இப்படி பேசுகிறவங்கெல்லாம் வந்து தெரியாமல் பேசுகிறாங்க, என்னுடைய மக்கள் சக்தியை பற்றி தெரியாமல் பேசுகிறாங்கன்ட்டு சாட்டையை சுழட்ட வேண்டும், மக்கள் சக்தி என்ற சாட்டையை சுழட்ட வேண்டும்ன்றாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜய் அவர்களே, இந்த மக்கள் சாட்டையை சுழட்டுறீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷத்துக்கு முன்னாலாம் சொரணையோடு இருந்தாங்க மக்கள். இன்றைக்கி அவனே ஓட்டு கேட்குறான். ஓட்டு கேட்க போகும்போது எனக்கு எவ்வளோ கூட பண்ணுறான். ஏன்னா இவங்க 2 பேரும் அப்படி பழகிட்டானுங்க. சார், ஆனால் இப்போ ஏடிஎம்கேல வந்து 1.5 கோடி தொண்டர்கள் எங்ககிட்ட இருக்காங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சீக்கிரமாகவே இங்கே வந்துட்டு டிவிக்கு ரீச் பண்ணிட்டாங்கங்கும் போது தான் எங்களுக்கு இந்த டவுட் வருது. ஒருவேளை வந்துட்டு இல்லைங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க, அந்த தொண்டர்கள் உண்மையாக கூட இருக்கலாங்க. நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலாங்க. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ன்றது வேறங்க. அது வந்து உங்கள் ஓட்டரை பூத்துக்கு கூட்டு வரதாங்க உங்கள் சேலஞ்சு. அது இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அட்டுவழியத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ரோல் காலில் ஓட்டர் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கான்றது உனக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி திமுகன்றது வந்துங்க 1000 விமர்சனம் இருந்தாலும் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க. இன்றைக்கி வந்து மக்கள் பிரச்சனை ஒன்று வருது, தமிழ்நாட்டை பாதிக்கிற ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க முன்னால் களத்தில் நிற்கிறாங்க. எஸ்ஐஆர் ப்ராப்ளம் வந்ததுங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ராப்ளம் வரும்போதுங்க, 1 மாதத்துக்கு முன்னால் இந்த பிரச்சனை 2 மாதமாக பற்றி எறியுது. சுப்ரீம் கோர்ட்டில் மேட்டர் பெண்டிங்கில் இருக்குது. சரியாக ஒரு ஐ திங்க் ஒரு 4 to 6 weeks பேக்கு திமுகவோட மாநிலங்களவை உறுப்பினர் நம்முடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தலைமையில் ஒரு 5 எம்பிக்கள் வந்து தலைமை தேர்தல் ஆணையாளரை சந்தித்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ரிவிஷனில் ஆதாரையும் குடும்ப அட்டையையும் ரேஷன் கார்டையும் அடையாளமாக எடுத்துக்கணும்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்து வலியுறுத்துறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வேறு எந்த கட்சிக்கும் போகணுன்ற யோசனையே புத்தியே வரல. ஏன் ஏடிஎம்கேக்கு வரல? ஏன்னா தான் மாற்றுன்ற விஜய்க்கு வரல.
நான் கேட்குறேன் விஜய்க்கு, இதுதான் பாலிடிக்ஸ், இதை பேசுங்க. விஜய்க்கு ஏன் அந்த ஐடியா வரல? எஸ்ஐஆரை பார்த்தோன்னா புத்தி முதல்ல எங்கே வரணும்? அடுத்து அங்கே வந்துட்டான், அடுத்து இங்கே தான் வரப்போகிறான். ஏன்னா ஏப்ரல் மேலே 5 ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் போகுது. தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், அசாம், பாண்டிச்சேரி. திமுக காரனுக்கு அதை பார்த்தோன்னே அடுத்து இங்கே தாண்டா வரான்னு அவனுக்கு தெரியுதுல்ல. அவன் தான் டர்ஃபை காப்பாற்றணுன்றான், சுயநலம், குடும்ப அரசியல், வாரிசு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவனுக்கு அந்த புத்தி வருது இல்லை. அவன் தானே போய் நிற்கிறான், திமுக காரன் தானே போய் நிற்கிறான். வேற எவனாவது போய் நின்றானா? ஏடிஎம்கே போச்சா? விஜய் போனாரா? யார் போனா? அப்போ நீ எப்படி அவனோட ஈக்குவல் ஆகிடுவேன்? நான் பாயிண்ட் பை பாயிண்ட் ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன். சரி, நான் விஜயை குறைச்சி மதிப்பிடல, பட் நான் வந்து சேஞ்சை கொண்டு வந்துடுவேன் சொல்ல. எப்படி தம்பி சேஞ்சை கொண்டு வருவீங்க? இது இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆகவே இது அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனவே ஒரு பயணம் தொடங்கி இருக்குது. புதிதாக வரக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 7 லட்சம் மக்களை பற்றி பேசுனீங்க. பெரும்பாலும் காசு கொடுக்காம வரவங்க தான், நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. வாட் நெக்ஸ்ட்? அங்கே இருக்குது எல்லாமே. தொடர்ந்து பேசலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.